ஹல்லேலூயா. காலவேளையிலே உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னுடைய அன்பு போதகருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஞான கிருபாகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் கிறிஸ்டி ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நீண்ட கால நண்பர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு மன ஆவியோடு கூட நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தெரியாத காரியங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டு அதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை எல்லாரையும் காண்பதில் மிகுந்த சந்தோஷம். நீண்ட வருஷங்களுக்கு பிற்பாடு இந்த இந்தியா தேசத்துக்கு நான் வந்திருக்கிறேன். 2012ஆம் ஆண்டிலே நான் வந்தேன். அதற்கு பிற்பாடு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டதுனால வர முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் வாசலை திறந்தார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே வாசலை திறக்கிறவர். ஹல்லேலூயா. வாசலை திறக்கிற தேவன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி. கண்களை மூடி கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டோ ஜெயம் பெற்று மாமேஷமாய தேவாருள் செய்துவி. ஜெயம் பெற்று மாமேஷமாய தேவாருள் செய்துவி. கல்வாரியின் அன்பேனையை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பேனையை கண்டு விரைந்தோடி வந்தேன். களவும் திருரங்கத்தாலே ஆவியானவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு விசேஷித்தமானது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு மனுஷரையும் குணப்படுத்துகிறது ஆண்டவரே. உயரத்தில் நிறுத்துகிறது ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன காரியங்களை இந்த நாளிலே வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை பேச எங்களுக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் இருக்கிறது. அறிஞாமல் கொஞ்ச நேரம் என்னுடைய வாழ்க்கையில தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவன். 12வது குழந்தையாய் நான் காணப்பட்டேன்.
12வது. எனக்கு 6 அண்ணன் 5 அக்காமார்கள் இருந்தார்கள். ரொம்ப வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவ்வளோ ஒரு தெய்வத்து மேலே ஒரு நம்பிக்கை, கத்தோலிக்கு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. யாரையுமே நாங்கள், அதாவது பாஸ்டர்ன்ற வரவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எங்கள் அப்பா அப்படியாக எங்களை போதித்தவர். அவங்களாம் கள்ள உபதேசிகள், அவங்களால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்றெல்லாம் தவறான காரியங்களை சொல்லி எங்களை அப்படியே அந்த அந்த அவங்களுடைய பாரம்பரிய அந்த இதிலேயே எங்களை வளர்த்துட்டாங்க. வைராக்கியமாக வாழ்ந்தேன். எப்படியாவது என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி என்னுடைய தகப்பனார் ரவாங் என்ற பகுதியில் கொண்டு போய் அதை நேடேன் என்ற ஒரு ஃபாதரோடு என்னை விட்டுட்டாங்க. அங்கே போய் ஃபாதருக்கு படிக்க போகும்போது அங்கே தான் எனக்கு நிறைய மாற்றங்கள் காணப்படும். பைபிளில் இருக்கிற காரியம் மாதிரி இப்படி இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வேகமாக போயிட்டேன் சொல்லி நிறைய காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு சரியாக படலை. உடனே அங்கேருந்து என்னை அனுப்பிட்டாங்க. இவன் ஃபாதருக்கு லாக்கி இல்லாதவன் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அது பிற்பாடு சிங்கப்பூர் தேசத்தில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே என்னுடைய கழுத்தில் ஒரு பெரிய சிலுவை இருக்கு. ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி காட்டிக்கொள்வதற்காக நான் சிலுவையை தொங்க விட்டுட்டு நான் வேலை செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில் தேவன் சந்தித்த ஒரு பெரிய காரியம். அப்போ வேலை செய்யும் பொழுது ஒரு தேவ மனுஷன், எனக்கு அவர் தேவ மனுஷன்னே தெரியாது, அவர் வந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப கோபம் வரும். நான் வேலை செய்யும்போது ஏன் இந்த மனுஷன் என்னை பார்க்குறாரு கவனிக்கிறாருன்னு சொல்லி எப்படியாவது இவரை நம்ம சண்டை கொடுக்கணும் அடிக்கணும்னு சொல்லி காத்திருக்கும் பொழுது ஒரு நாள் மணி 12 பகல் 12 இரவு இருக்கும். எல்லாம் வேலை முடிஞ்சு அவங்க சிக்காட்டில் வேலை முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. அப்போ நான் அந்த இடத்துல தனித்திருக்கும் பொழுது இந்த மனுஷனுக்காக காத்திருந்தேன். இந்த மனுஷங்க என்னை இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லி அவரை நான் காயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருக்கும் பொழுது என்னுடைய கண்கள் அவர் வரும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு 6 பேர் அவர் கூட வர மாதிரி தெரிஞ்சது. இந்த 3 பேர் நடுவில் ஆட்களோடு வருகிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியப்பட்டிருப்பாங்க. நான் நினைச்சேன், நம்ம ஒண்டி வந்திருந்தா இவரை அடிக்கலாமே, அவரை காயப்படுத்தலாமே, இவரு இத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்தால் நம்ம எப்படி சண்டை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு என் கையில் உள்ள எருமை நான் கீழே போட்ட உடனே தான் என் கண் முன்னாக்க அவர் ஒருவர் தான் எனக்கு தென்பட்டார். அந்த ஒரு காட்சி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தது. அருமையானவர்களே, அன்று இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவே இல்லை. ஏதோ ஒரு காரியங்கள் கர்த்தர் என் இடத்துல உணர்த்துற மாதிரி அதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. அது என்ன என்று தெரிந்து கொள்ளவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காணப்படும் பொழுதுதான் மெதுவாக நான் ஆண்டவரை அறிய ஆரம்பித்தேன். அதிகமாக நமக்கு நேரம் இல்லாமையினால நான் எவ்வளோ சீக்கிரமாக இந்த சாட்சி சொல்லி முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய வீட்டில் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் எப்படியோ கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட ஆரம்பித்தார். இன்றைக்கு குடும்பத்தில் நிறைய பேர் ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைய வரைக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ விசுவாசி, உன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீ விசுவாசி, உன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த வார்த்தையில நான் கை வைத்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் யாருடைய போராட எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது,
நீ விசுவாசி, உன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அருமையானவர்களே, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. எல்லாருமே ரட்சிப்புக்குள் வந்தார்கள். எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அதே போல என்னுடைய மனைவியினுடைய குடும்பத்திலையும் மனைவியினுடைய தம்பி எல்லாம் பாஸ்டரா இருக்கிறாங்க. அவங்களும் ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு மனுஷர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த இடத்துல இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க, உங்களை கர்த்தர் நம்பி இருக்கிறார். ஐயா, உங்களை தான் நம்பி இருக்கிறார். இந்த தேவனுடைய ஊழியம் நிறைவேறுவதற்கு மனுஷர்கள் தேவை. ஏன்னா இந்த பூமியில அவருடைய ஊழியங்கள் மனுஷரையே சார்ந்திருக்கிறது. அந்த மனுஷர்களே சார்ந்திருக்கும் பொழுது நம்ம ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா அவருடைய ஊழியம் தாமதமாகிறது. புரிந்தவங்க ஆமீன் சொல்லுவோமா? எந்த ஒரு காரியமும் நம்ம தாமதப்படுத்தும் பொழுது அது தாமதமாவே போய்விடுகிறது. அதே மாதிரி ஆண்டவர் அழைக்கிற நேரத்துல நம்ம ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா தேவனுடைய ஊழியங்கள் தாமதம் ஆகிறது. அறிவானது ஆண்டவர் என்னை எப்பயோ ஊழியத்துக்கு அழைத்தார், ஆனா நான் தாமதப்படுத்தினேன். இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு நான் இப்படியா இருந்ததுனால அநேக காரியங்கள் தாமதமானது. அறிவானது சில வேளையில அது பாதிப்புக்குள்ள கூட போய்விடுகிறது. அப்ப தேவனுடைய அழைப்புக்கு நாம் இணங்கும் பொழுது, அதை தவறும் போது தேவன் வேறொருவரை அழைத்து விடுகிறார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. வேறொருவரை ஆண்டவர் கூப்பிடு. இந்த பிரான்சிஸ்லனா 10 பிரான்சிஸ் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த முடியும். பாருங்க, ஊர் என்ற தேசத்துல ஆபிரகாம் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய உறவினர்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அறியப்படாத ஒரு தேசத்துக்கு தேவன் போகும்படி அழைக்கிறார். ஆனா ஆபிரகாம் விருப்பமற்றவராய் இருந்திருந்தார்னா ஆண்டவர் கட்டாயப்படுத்திருக்கவே மாட்டார். விருப்பம் இருந்தால்தான் ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்றுவார். விருப்பம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் கட்டாயப்படுத்தவே மாட்டார். பாப்பார், வேற யாரையாவது இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த ஊழியத்துக்கு அழைச்சிட்டு பார்ப்பார். ஆபிரகாமை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன அழைக்கலன்னு சொல்லியிருந்தா நீங்க என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதனால ஆண்டவர் உங்களை அழைத்தாருன்னு சொன்னா அந்த ஊழியத்துல பொறுப்பா கவனமா இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அருமையான, அது ஒரு பாக்கியமான காரியம். அருமையான, தேவனால் அழைக்கப்பட்டு அவருக்காக செய்கிற ஊழியம் ஒரு பாக்கியமான ஊழியம். ஆமென். பாக்கியமான ஊழியம். இந்த உலகத்துல எவ்வளோ வேலைகள் இருக்கலாம் அருமையானவர்கள், ஆனா ஒரு பாக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் எதுன்னு சொன்னா, சொல்லி முடியாத ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னா அது தேவனால் அழைக்கப்பட்டு அவருக்கென்று செய்கிற அந்த ஊழியங்கள். அருமையானவர்கள், அப்ப பாருங்க, இந்த ஊழியத்துல, இந்த ஊழிய காரியத்துல நம்ம ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு பொறுப்பும் உத்தரவாதமும் கூட வருகிறது, சேர்ந்தே வருகிறது. பாருங்க, பொறுப்பும் உத்தரவாதமும் சேர்ந்தே வருகிறது. பாருங்க, அப்ப யாக்கோபினுடைய சந்ததியை குறித்து தேவனுடைய திட்டத்துல பார்க்கும்போது 4 நூற்றாண்டுகள் 400 வருடங்கள்
எகிப்து தேசத்துல அவர் வாழ்ந்திட வேண்டும், அந்நிய தேசத்துல போய் அவர் வாழ்ந்திட வேண்டும், அடிமைகளாய் அவர்கள் அங்க போய் சேருவாங்கன்னு சொல்லி நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 15 13 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 15 13. ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியப்படுவாய். பாருங்க போதும். அப்ப பாருங்க அருமையானவர்களே, இந்த காரியங்கள் குறித்து நிறைய போதகரை அவங்க மத்தியில் பேசி இருப்பாரு. இன்னும் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக நான் அந்த காரியத்தை நான் மறுபடியும் பேசுற அருமையானவர்களே. ஆண்டவர் எல்லாத்தையும் போயிட்டார், கரெக்டா சொல்லிட்டார். 400 வருஷம்னு சொல்லிட்டார். ஆனா யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல வாசிக்கும் போது மேற்கொண்டு ஒரு 30 வருஷம் கோடி போயிடுச்சு பாருங்க. மேற்கொண்டு அவர்களை விடுவித்த போது அவர்கள் எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இஸ்ரவேலரை குறித்து அந்த பூரணமான திட்டத்திற்கு முரணாக 30 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே அவர்கள் இருக்க வேண்டியதாயிடுச்சு. ஐயா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலங்களை நம்ம தவறு விடுவோம் என்று சொன்னால் அதிகமாக காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப 400 வருஷம் என்று சொன்ன இடத்துல 430 ஆண்டு வந்துடுச்சு பாருங்க. ஒரு முரணா காணப்பட்டது. இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் அருமையான. இந்த காரியத்துக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்படின்னா மோசே இந்த ஜனங்களை நடத்தி செல்லுவதற்கு மோசே இன்னும் ஆயத்தமாகவில்லை. அதனால்தான் 30 வருடம் அதிகமானது 30 வருடம் அதிகமானது பாருங்க. நல்லா கவனிங்க. அப்ப இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்க கொண்டு வருவதற்கு தேவனுக்கு ஒரு மனுஷன் தேவைப்பட்டார் பாருங்க. அந்த மனுஷன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் மாறுவதற்கு முதலாவது தேவனால் ஆயத்தப்பட வேண்டும். ஐயா, கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை பயன்படுத்த விரும்பினால் தேவனால நீங்க ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது தேவனால நீங்க ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் வல்லவனானான் என்று நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு வலிமையானவர் தெரியுங்களா மோசே. அவர் 40 வயதா இருந்தபோது தனக்குத்தானே வலிமை கொண்டவராய் இருந்தது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரவேலருக்கு தலைவனாய் இருப்பதற்கு தகுதியாய் பெற்றிருப்பதை அவர் எண்ணிக்கொண்டார். நான் தான் தலைவன் சொல்லிட்டு இன்னைக்கு நாம கூட சில வேலைங்க ஏதாவது கொஞ்சம் ஊழியர் செஞ்சுட்டா நான் தான் தலைவன் சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில உண்மையிலே நம்ம தலைவனா இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய பார்வையில தலைவனா இருப்பதற்கு அவரால் நியமிக்கப்பட்ட ஆயத்தம் செய்யப்பட்ட மனுஷனா இருக்க வேண்டும். சில வேளைகளை நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில வேளை பாருங்க, பாடல் நடத்திட்டா பாடல் நடத்துவதும் சரி, பிரசங்கம் செய்வதும் சரி, அந்த ஊழியக்கார் கொடுக்கும் பொழுது
கடைசியில் ஊழியக்காரங்களையே அவங்க என்ன செய்கிறாங்க, மிஞ்சி ஒரு அடி போகிற மாதிரி. இதெல்லாம் நம்ம இடத்துல ரொம்ப நடக்கும். ஆயத்தம் இல்லாமலே ஆயத்தப்படுகிற மாதிரி அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. நான் என்னன்னு சொல்ல வரேன்னு சொன்னால், தேவனுடைய ஊழியர்கள் உடைப்பட வேண்டும். உடைப்படுதல் வேண்டாம். அந்த பாருங்க, 40 வயதாயும் எகிப்தில் சகல சாஸ்திரங்கள் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க நல்ல வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவ ஊழியனா இருப்பதற்குரிய தகுதியும் வெளிச்சத்தையும் மோசே இன்னும் பெறாதவராகவே இருந்தார். பாருங்க, இந்த கால வேளையில் அருமையானவர்களே, நம்ம எவ்வளவுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருந்தாலும் அந்த வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சமும் அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கிறத நம்ம அறிந்தவர்களாய் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு, பைபிளை வாசித்தோம் கடமைக்கு வந்தோம் போனோம்னு இல்லாதபடிக்கு, நம்ம ஒரு ஊழியனா இருப்பதற்கு தகுதியின் வெளிச்சத்தை நம்ம பெற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அறிஞர் அப்ப பாருங்க, வசனத்துல பார்க்கும் பொழுது தேவன் தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள், தேவன் தேர்ந்தெடுக்கிற ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட காலங்களில உடைப்படாத பட்சத்தில் அவருடைய திட்டங்கள் எல்லாம் அப்படியே தாமதமாகிறது. தாமதமாகிறது. உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுங்களா? நான் எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 30-38 வருஷமா சபை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆனா ஒரு 30 வருடம் கடந்த பிற்பாடுதான் நான் உடைக்கப்பட்டேன். தெரியுங்களா? 30 வருடங்கள் சென்ற பிற்பாடுதான். அப்ப அதுக்கு முன்புலாம் நான் என்ன செஞ்சேன், நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், நான் எப்படி வாழ்ந்தேன் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல ஒரு 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 பலனில்லாம ஒரு காரியமாய் காணப்பட்டது. ஆனால் ஒரு 30 வருடங்கள் செய்த பிற்பாடு, சென்ற பிற்பாடு நான் உடைக்க ஆரம்பித்தேன். எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள், சரீரத்தில் எனக்கு பிரச்சனைகள், அநேக காரியங்கள், சபையில் பிரச்சனைகள், இதெல்லாம் நான் தாண்டி வருவதற்கு ஆண்டவர் என்னை உடைத்தார். உடைத்தார். 1 வருஷம் 2 வருஷம் 30 வருஷம் அவர் என்னை உடைக்க ஆரம்பித்தார். எத்தனையோ முறை ஊழியர்கள் வேண்டாம், அந்த சபை எனக்கு வேண்டாம்னு சொல்லி இந்த வாரத்தோட சபையை சாத்திக்கணும், இந்த வாரத்திலிருந்து நான் எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சிடலாம், எங்கேயாவது போயிடலாம் சொல்லி முடிவு எடுப்பேன். பாருங்க, அன்றைக்கு பார்த்தா 2-3 பேர் புது ஆத்மாவில் உட்காந்து, என்ன இன்னைக்கு சபையை என்னோட சாத்திடலாம் நினைச்சா 3-4 புது ஆத்மாக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மறுபடியும் ஒரு தூண்டுதல் வருவார். அப்ப இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அருமையானவர்களே, ஏன்னா என்னை பற்றி கிருபாகரன் ஐயாவுக்கு தெரியும், பாஸ்டர் கிறிஸ்டி ஐயாவுக்கு தெரியும். நான் கஷ்டப்படும் பொழுது, நான் துக்கத்தில் இருக்கும் பொழுது, சபையில் ஆத்மாக்கள் இல்லாத போது அவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு உற்சாகப்படுத்தினாங்க. அதை நான் பிடித்து கொண்ட அறிஞர்களே, பிடித்து கொண்டேன். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னு சொன்னா, நம்மை அழைத்த ஒரு நாளை கைவிட மாட்டார். நம்மை அழைத்த ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். அறிஞர், நான் துளிர் விடுவதற்கு 30 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க நினைக்கலாம், நான் வந்து இத்தனை வருஷம் இந்த சபையில் இருக்கிறேன், ஊழியர் செய்கிறேன்,
நான் வரேன் போறேன், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனால் அழைத்த தேவன் உங்களை ஆசீர்வதி. நிச்சயமாய் 100% நான் சாட்சியா சொல்லுகிறேன். காணிக்கை பார்க்கும் பொழுது காணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும். தசம்பாவை பார்க்கும்போது ரொம்ப குறைவா இருக்கும். இதை வைத்து என்ன செய்வது? வாடகை கட்ட முடியாத, ஊழியத்துக்கு செலவு பண்ண முடியாத, இப்படியெல்லாம் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை உடைத்தார். தேவனுடைய ஊழியர்கள் உடைப்பட்டால் தான் ஊழியம் அழகாய் நடக்க. உடைப்படாமல் ஊழியம் கட்டவே முடியாது. உடைக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் தாய் தகப்பன் உடைக்கப்பட்டால் தான் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ முடியுமா இருக்காங்க. அதே போல சபை நடத்துகிற ஊழியர்கள் உடைக்கப்பட்டால் தான் அந்த சபை ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட முடியுமா இருக்காங்க. அப்ப நான் பிடிச்சுக்கிட்ட ஆண்டவரை இரவும் பகலும் ஆண்டுடைய ஆலயத்தில் அப்படியே ஒரு பைத்தியக்காரனை போல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே உட்கார்ந்து இருப்பேன். நான் உண்மையை சொல்றேன். மணி கணக்கில் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பேன். ஆண்டவரே, சில காரியங்களை நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. சில பேர் சில ஆலோசனைகள் உங்களிடத்திலிருந்து பெறாம நானே தவறான இடத்துல போய் ஆலோசனை கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்தில் என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே சொல்லி புலங்கள் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, மன்னிக்கிற தேவன் நம்மை மன்னிப்பார். மன்னிப்பார். அல்லேலூயா. எந்த தெய்வமும் மன்னிக்காது, நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் மன்னிப்பார். ஒரு பயங்கரமான கடன் பிரச்சனை, 3,25,000 வெள்ளி கடன் பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன். ஒளிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பாஸ்டர்கள்லாம் என்னை மிரட்டினாங்க. ஊழியக்காரர்கள், நீ எப்போ ஜெயிலுக்கு போக போற, ஜெயிலில் போய் கஞ்சி சாப்பிட போறியா? ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போயிட்டு என்னை மன்னிப்பு கேட்க செய்தார். நான் பாஸ்டர் மீட்டிங்கில் போயிட்டு சபை நன்றாய் இருக்க வேண்டும், ஊழியம் நன்றாய் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சில காரியங்களை நான் தலையிட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு மோசமாகும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செய்து ஊழியர்கள் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்னை மன்னிப்பு கேட்டாருங்க. என்னை வாழ வைத்தார் ஆண்டவர். என்னை வாழ வைத்தார். அல்லேலூயா. என்னை வாழ வைத்தார். இன்றைக்கு அதே சொன்ன ஊழியர்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை தலை நிமிர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் பிரான்சிஸ். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தேவன் இந்த நாளில வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல ஊழியர்களுக்கு உதவி செய்யவும், பல ஊழியர்களுக்கு உதவி செய்யவும், வந்த ஊழியர்களை கவனிக்கவும் ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தார். ஒரு நாள்ல என்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு நான் வாழ்ந்தேன். அருமையாக என் மனைவி பிள்ளைகளை எப்படி நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி ஒரு பயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல ஊழியர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டோம், பல ஊழியர்களுக்கு உதவி செய்து கொண்டும் நான் இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறேன். ஏனென்றால் நான் உடைக்கப்பட்டேன். அல்லேலூயா. நான் உடைக்கப்பட்டேன். அறிஞர்கள், நம்ம உடைக்கப்பட்டால் தான் தேவனுடைய ஊழியத்தை நாம் சந்தோஷமா செய்ய முடியும். பாஸ்டர் மட்டும் உடையணும் இல்லை, அறிஞர்கள் உடன் ஊழியக்காரர்கள் மட்டும் உடையணும் இல்லை. சபை விசுவாசிகள் நீங்களும் உடைக்கப்படணும். உடைக்கப்படணும். இந்த சபைக்காக ஜெபம் பண்ணணும். இரவும் பகலும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அப்படியாக நீங்க தரணும் ஆண்டவரே, தரணும் ஆண்டவரே, தரணும். ஆண்டவர்களை நம்பிட்டாருன்னு ஆத்துமாக்களை அள்ளி கொடுத்துருவாரு. நம்பணும். என்ன நம்புறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் நான் என்னால் உணர முடியும். என்னை நம்புவதற்கு 30 வருஷம்
ஆண்டவர் காத்திருந்தார் அருமையான 30 வருஷம். இப்ப நான் கொடுக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுத்தாதான் நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் அருமையானவர்களே. நான் கொடுக்க ஆரம்பிச்சேன், நிறைய கொடுக்க ஆரம்பிச்சேன் ஆண்டவருக்கு. கொடுக்க ஆரம்பிக்க ஆண்டவர் களஞ்சியங்களை நிரப்ப ஆரம்பிச்சார் அருமையானவர்களே. களஞ்சியங்களை நிரப்ப ஆரம்பிச்சார். இதுதான் ரகசியம். நான் உண்மையா சொல்றேன். சிறுக விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் சிறுக தான் கொடுப்பார். அதுவும் இல்லாம விதைக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் விதையை கொடுப்பார் அருமையானவர்களே. நான் விதைக்க ஆரம்பித்தேன். கிருபாகர் ஐயா சொல்லுவார், ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்க கற்றுக்கொள்ளணும், ஊழியர்களை நீங்க கனப்படுத்தணும்னு சொல்றார். இதை நான் மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மாதமும் ஊழியக்காரர்களுக்கு நான் உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் அருமையானவர்களே. அப்ப சில வேளையில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட தலைவர்களை அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வைத்திருக்கிறார். அவங்க உடைப்படாத காரியங்கள் இருக்கிறதுனாலதான் திட்டங்களும் தாமதமாகிறது. அப்போ உடைப்பதற்காக ஒரு காலகட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே. சில வேளையில நம்முடைய குடும்ப ரட்சிப்புக்குள் வராம இருப்பதற்கு நாம இன்னும் உடைப்படாம இருக்கிறோம். புரிந்தவங்க ராமின் சொல்லுவோமா? நாம உடைப்படாம இருக்கிறோம். நம்ம பைபிளை தூக்கினாதான் நம்முடைய பிள்ளைங்க பைபிளை தூக்கும். நாம முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணாதான் நம்முடைய பிள்ளைங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நாம உடைப்படாம மற்றவங்களை உடைக்கவே முடியாது அருமையானவர்களே. அதனால அருமையானவர்களே, இந்த கால வேளையில நம்ம உடைக்கப்பட்டாதான் கஷ்டப்பட்டாதான் தேவனுடைய ஊழியங்களை நாம் சந்தோஷமா செய்ய முடியும் அருமையானவர்களே. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே அவர் பாருங்க வல்லவனாய் காணப்பட்டார், திறமையுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவர் உடைப்படாமலே இருந்தார். இன்னைக்கு நாம கூட மோசையை போல நிறைய காரியங்களை பேசுறோம். பேச்சு திறமை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாம பேசுறோம். ஆர்வமா கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாம் தேவனுடைய தகுதிக்கு, தேவனுடைய காரியத்துக்கு அது உகந்ததா இருக்குதா என்று தெரியல. நீங்க பைபிளை நல்லா பார்த்து பாருங்க. மோசே மேல நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மேல நம்பிக்கையே உண்டாகவில்லை. இந்த மோசேயை ஜனங்களுக்கு முன்பாக தலைவனாய் நிற்கணும்னு சொல்லி தேவனுக்கு கூட ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப இப்படி இருக்கும்போது எப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது? அப்ப ஜனங்கள் ஊழியக்காரன் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா உங்களுடைய ஊழியக்காரன் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டாம். நம்பிக்கை இருந்தால்தான் அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 4:10 நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சேன். யாத்திராகமம் 4:10 எடுத்து வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றார். பாருங்க, வார்த்தையில் வல்லவன் என்று பெயர் பெற்றிருந்தவரே
ஆனா அவர் உடைப்பட்ட பிற்பாடு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் திக்குவாயேன், நான் மந்த நாவு உள்ளவன் என்று சொல்றார் பாருங்க. உடைப்பட்ட உடனே, நீங்க பைபிளை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் உடைக்கப்பட்ட பிற்பாடு நான் திக்குவாயி, நான் மந்த நாவு உள்ளவன் என்று அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைக்கு தேவன் உடைக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. பாருங்க, அந்த உடைத்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு வறண்ட வனாந்தரத்துக்கு அனுப்புறாரு பாருங்க. நல்லா யோசிக்கணும், இந்த இடத்துல தான் யோசிக்கணும். நம்மளா கொடுத்து வச்சவங்க, நம்மளா ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளா சபைக்கு வரம் தெரிவிக்கலாம். ஆனா மோசே உடைப்பட்ட உடனே வனாந்தரத்துக்கு போக ஆரம்பிக்கிறார் பாருங்க. அங்கதான் மோசேக்கே திருமணம் நடந்தது பாருங்க. மோசேக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. தன் பெற்றோர்களோடு மனைவியோடு வீட்டில் வாழ வேண்டியவர் ஒரு நிராகதி, ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலையில மாமனாரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அங்கே உடைக்கப்படுகிறார் பாருங்க. பல வருடங்களுக்கு பின்பு ஆண்டவர் யாக்கோபையும் அப்படிதான் உடைத்தார். எல்லாம் வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் உடைக்கப்பட்டுதான் தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். அருமையானவர்களே, உடைக்கப்படாமல் தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யவே முடியாது. அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நம்ம உடைக்கப்படணும். அருமையானவர்களே, இத்தனை வருஷம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் என்று பேசுவதை காட்டிலும் இப்படி கடவுளுடைய சமூகத்தில் நாம் உடைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் உடைக்கப்படாமல் இருக்கிறோம். அறிவாங்க, நம்முடைய பிள்ளைகள் திருந்தாமல் இன்னும் தேவ காரியத்தில் பயம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னா நாம் உடைக்கப்படாமல் இருக்கிறோம். அறிவாங்க, ஊழியம் வளராம இருப்பதற்கு காரணம் நம்ம உடைக்கப்படாமல் இருக்கிறோம். அறிவாங்க, உடைக்கப்பட்டால்தான் ஊழியர்கள் சிறப்பாய் காணப்படும். அறிவாங்க, இன்னைக்கு நம்ம சில வேலையில ரொம்ப வசதியா ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், சந்தோஷமா ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா உடைக்கப்படணும். அருமையான பாருங்க, காலையில எங்களை நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து எங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ காரியங்கள், எங்கெங்கயோ போந்து எப்படியோ சீக்கிரமாக வருவதற்கு எவ்வளோ ஒரு சிரமமான ஒரு காரியம். என்ன இங்க போகணும், இங்க போகணும், அங்க போகணும், இங்க போகணும், இவ்வளவு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். அது உடைப்படுதலே இல்லை. அல்லேலூயா. கஷ்டங்கள் மத்தியில நீ பைபிள் ஸ்கூல்ல பாருங்க, நான் படிக்கும்போது என் பிள்ளைகளை கொண்டு போய் மரத்தடியில படுக்க வச்சுக்கிட்டோம், வசதி இல்லாத இடத்துல இருந்துக்கிட்டோம். இப்படிதான் நாங்கள்லாம் பைபிள் ஸ்கூல் படித்தோம். ஆனால் இன்னைக்கு பைபிள் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், சேர் வேணும், மேஜை வேணும், எல்லாம் வேணும். அவங்க பிறக்கிற குழந்தைகளை தாத்தா பாட்டிங்க பார்த்துக்கணும். வசதியா போய் வசதியா படிக்கிறாங்க, உடைப்படாமல் கஷ்டப்படாமல் இன்னைக்கு பைபிள் ஸ்கூல் படிக்கிறாங்க. முடிஞ்ச உடனே நான் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டேன்னு சொல்லி அவங்களோட தரிசனத்தில் போக ஆரம்பிச்சேன். நான் படிக்கும் போதெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தது தெரியுமா? உடைக்கப்பட்டு என் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு. அதனால அருமையான இந்த கால வேலையில நாம் ஜாக்கிரதையா இருப்போம். நாம் ஜாக்கிரதையா இருப்போம். தேவனுடைய செய்தியை கேட்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையா இருந்து உடைப்படுவோம். இன்னைக்கு நாம தேவனுடைய காரியத்துல நம்ம உடைப்படாமல் நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஊழியங்கள் கஷ்டம், நம்முடைய குடும்பங்கள் கஷ்டம்.
ஜெபத்தில் உடைப்பட வேண்டும், உபவாசத்தில் உடைப்பட வேண்டும். நம்ம உடைப்படும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உயர்த்தக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, அதனால இந்த கால வேளையில ஒப்பு கொடுங்கள். அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் உடைப்பட வேண்டும். ஆண்டவரே, இத்தனை நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் எடுக்கிறேன், ஆனா என் குடும்பம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை உன் இடத்துல வைத்திருக்கிறார். நீ உடைப்பட வேண்டும் என்ற ஆண்டவர் உன் இடத்துல காத்துக் கொண்டு இருக்கிறார். அதனால ஒப்பு கொடுங்க. அருமையானவர்களே, ஒப்பு கொடுக்கிற இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பு கொடுக்கிற இருதயம் மகிழ்ச்சியாய் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதனால இந்த கால வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய விசுவாசிகள் உடைப்பட வேண்டும். அருமையானவர்களே, உடைக்கப்படாமல் ஊழியம் நிறைவேறவே முடியாது. அருமையானவர்களே, ஈஸியா செஞ்சிட முடியாது. இந்த தம்பிக்கு இங்க கீபோர்ட் வாசிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்திருப்பீங்க ஐயா. உண்மைதானுங்க? 1-2 நாள் கத்திருப்பீங்களா? இல்லையே, சில வாரங்கள் ஆயிருக்கலாம், சில மாதங்கள் ஆயிருக்கலாம். அவருடைய வாஞ்சை தேவன் நியமித்தார். நீ தான் அந்த கீபோர்ட் வாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நியமித்தார். உடைக்கப்பட்டார். இன்றைக்கு அந்த இடத்துல அந்த பாரத்தோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அதே போல தேவனுடைய ஊழியர் செய்யறவங்க நீங்க உடைக்கப்பட வேண்டும். ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று இல்லாமல் சபைக்கு வருகிறதுல ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஜெபிப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி சாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி சாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி சாமி. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தகுதியுள்ளவனாய் மாறும்படி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உடைத்தீர். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உடைப்பட வேண்டும். ஆண்டவரே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம உடைப்படாமல் ஒரு காரியத்தை சரி செய்யவே முடியாது. அறிந்தாங்க நம்ம உடைக்கப்பட வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் உடைக்கப்பட வேண்டும். தெய்வ பயத்தில் உடைக்கப்பட வேண்டும். ஜெபத்தில் உடைக்க வேண்டும். ஆண்டவரே, கொடுக்கிற காரியத்தில் உடைக்கப்பட வேண்டாம். இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உண்மை நம்பி வந்திருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் அவர்கள் உடைக்கப்பட வேண்டும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் அவர்கள் உடைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு ஆத்மா கூட ஆண்டவரே வெறுமையாய் போயிடக்கூடாது. ஆண்டவரே, 1000 பிரசங்களை கேட்கலாம் ஆண்டவரே, ஆனால் உம்மிடத்திலிருந்து வருகிற ஒரு பதில் போதும். ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்படி மோசே ஆண்டவரே அவர் உடைக்கப்பட்டு தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்தாரோ, அதே போல ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவரே
ஒரு பரிசுத்தமான வழியிலே எங்கள் குடும்பங்களை நடத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உடைக்கப்படாமல் என் குடும்பத்தை நான் கொண்டு வர முடியாத ஆண்டவரே. நான் மாறாமல் என் குடும்பத்தை மாற்ற முடியாத ஆண்டவரே. நான் ஜெபிக்காமல் என் குடும்பத்தை ஜெபிக்க வைக்க முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சாமி, எவ்வளவு காரியத்தில் நான் இன்னும் உடைப்படாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. சாமி, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சாமி, ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, வார்த்தையிலே ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்த்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மீட்பு ரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வேத சத்தியங்கள் எந்த அளவுக்கு உண்மை என்று சொன்னால் 100% உண்மைதான். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 3:10. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அப்போ தேவன் ஒருவரை அழைப்பார் என்று சொன்னால், அழைத்த பிறகு, அழைப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்பது அல்ல, அழைப்பதற்கு முன்பாக எப்படியோ இருந்து விட்டோம். அழைத்த பிறகு, தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு, சபையில் வந்து ஐயா சொன்னபடி அவருடைய சமூகத்தை ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் ஐயா, என்னை மன்னிச்சது என்று கேட்கும்போது நம்மை மன்னித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நோவா ஒருவன் மாத்திரம்தான் அவன் நீதிமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நோவா அழைத்த பிறகு அவனும் அவன் குடும்பத்தை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. நோவா மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் என்று சொல்லி. ஆனால் நோவாவும் அவன் குடும்பம் பிழை காப்பாற்றுவதற்காக இந்த உலகமே அழிக்கப்பட போகிறது. ஆனால் நோவா காப்பாற்றப்படுவதற்கு 100 வருடங்கள் தேவைப்பட்டது. காரணம், அவனும் அவன் குடும்பங்களின் பிழை செய்து காப்பாற்றப்பட வேண்டும். ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஒரே ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதற்காக 25 வருடங்கள் காத்திருந்தான். மோசஸ் தேவனால் கர்த்தர் முன்குறிக்கப்பட்டவர். சட்டம் போடப்பட்டிருக்கிறது பார்வோனுடைய வீட்டில. அவன் தேசத்திலே சட்டத்தை பிறப்பித்தவன் தான் பார்வோன். ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி பார்வோனுடைய வீட்டிலே போய் அவன் வளர்க்கப்பட்டான். கரங்களை தட்டியாடுவதற்கு நன்றி சொல்ல. சட்டம் போட்டவனுடைய வீட்டிலே தான் மோசஸ் வளர்ந்தான். அப்போ சில நடவடிக்கைகளை நாம் 4:22 பாருங்க, 22 வரைக்கும் அவன் படித்து எல்லா விதமான யுத்தத்தையும் எல்லாவற்றை விண்வீரர்களையும் எல்லா கலைகளையும் கற்றவன். ஒரு ராஜ அரண்மனையில் வளர்க்கப்பட்டான் என்று சொன்னால் அவன் நடத்தப்படுகிற தலைவனுக்கு முன்பதாக அவன் பயிற்சி பெற வேண்டும். அதனால் 40 வருடங்கள் பார்வனுடைய வீட்டில் இருந்தவன் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொண்டான். ஆனால் அவன் ஒரு தவறு செய்யவில்லை. அவன் தவறு செய்ததாக உணர்ந்து இப்போது பார்வனுக்கு பயந்து ஓடுகிறான். எத்தனை வருடங்கள்? 40 வருடங்கள் வனாந்தர வாழ்க்கை. ஏன் அது வந்தது என்று சொன்னால், தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது 400 வருடங்கள் நீங்கள் அடிமைகளாய் இருப்பீர்கள், அதன் பிறகு உன்னையும் உன் சந்ததியை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 400 வருடங்கள் அடிமையாக இருப்பீர்கள் என்று சொல்லி பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்டது. ஆனால் அதே ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்து அவன் சந்ததி வந்து மோசஸ் வந்து அவன் சரியான நேரத்தில் தேவன் விடுதலையாக்குவதற்கு முன்பதாக அவன் ஒரு கொலை செய்து ஓடி போனான். வேதம் சொல்லுகிறது 30 வருடங்கள் தடைப்பட்டு போனது. ஐயா சொன்னார் 30 வருடங்கள். மோசஸ் தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக அழைப்பு கொடுக்க வருகிறார். இப்ப எவ்வளவு வயசு? 40 80 போயிடுச்சு. அவன் எப்போ வந்திருக்கணும்?
50 வயசுலேயே வீட்டுக்கு வந்திருக்கணும். 10 வருடங்களுக்கு முன்பாக அவன் தவறு செய்தனால் 430 வருடங்கள் கடந்து போய்விட்டது. யாராவது எடுத்து வாசிக்க யாத்திராங்க 12ஆம் அதிகாரத்தில் 40-41 வாசிக்க. ஏன் இந்த 30 வருடம் தடைப்பட்டு போனதுன்னா ஐயா சொன்னாலே உடைக்கப்படணும்னு வனாந்தரத்தில் உடைக்கப்பட்டார் மோசஸ். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். தேவன் எவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணாரு? இங்க ஏன் 30 எக்ஸ்ட்ரா போயிடுச்சு? ஐயா உடைக்கப்பட்டு சரிப்படுத்தி சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகிறார். இங்க யாத்ராகமத்தில் அவர் 10ஆம் அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம். ஆமா. கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது என்ன சொல்லுகிறாரு? எனக்கு பேசுவோம் தெரியாது, முடியும் தெரியாது, இப்போது தெரியாது. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கை என்ன பார்த்தோம்? வாக்கில வல்லவனா நல்லா கலையை கட்சி வைத்திருந்தாங்க. இங்க என்ன பண்ணுகிறாரு? இப்போ ஏன் 30 வருஷம் தடைப்பட்டு போறது தெரிஞ்சுங்களா? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதனால சில நேரங்களில் இப்படியெல்லாம் தடைப்படுகிறது. ஊழியத்திற்கு தேவன் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார், பாவங்களை மன்னித்தார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஊழியத்தின் பாதையில் ஐயாருமே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சொன்ன அந்த வார்த்தை, என் ஊழியர்கள் மத்தியிலே நான் என்னை தாழ்த்தி நான் மன்னிப்பு கேட்டேன். என் தவறான ஆலோசனை கேட்டதுனால உடைக்கப்பட்டேன். ஒரு சில இடங்கள் எல்லாத்தையும் பிசாசு மேலே போட்டுடுறோம். இல்லைங்க, அவர் நம்மளை சரி பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைங்க, தாவீது போய் அபிஷேகம் பண்ண யாராவது கேட்டாங்க, நம்ம அபிஷேகம் கூட்டத்துக்கு போய் அபிஷேகம் போய் பெற்றுக்கொள்றோம். அபிஷேகம் கூட்டத்துக்கு அவன் போவே இல்லை. கடவுள் தான் கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணார். 8 பேர் தான் போட்டு மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறேன். இல்லை அங்கே சாமியார் ரிஜெக்ட் பண்ணிவினேன், நான் வெறுக்கிறேன். எங்கே விடுறாரு? அங்க இங்கே ஆடு. அவன் தான் எங்களுக்கு தேவை. கூட்டு வந்தா அவன் முகம் அவ்வளோ ஆடு மேய்ச்சி பூஜை எப்படி இருக்கும், அவ்வளோ சௌந்தரியமா இருந்தான். சரி, இவ்வளோ சௌந்தரியமா இருந்தா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு உடனே ராஜா இருக்கமா இல்லையா? எவ்வளோ வருஷம் வேணாங்கிற வாழ்க்கை. சவுல் எத்தனை வருஷம் துரத்தினார்? 13 வருஷம் துரத்தினார். 17 வருஷத்துல அபிஷேகம் பெற்றவ 30 வயதுல தான் ராஜா வரார். கரகத்தை நன்றி சொல்லுங்க. யோசேப்புடைய வாழ்க்கை தேவன் ஒரு சின்ன தரிசனத்தை கொடுத்தார், அவ்வளவுதான். அவன் ராஜாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இதை போய் கபடற்றவனா போய் பாடி சொல்றீங்க பார்த்தா யாக்கமா, அவ்வளவுதான். சாம்பார் சகோதரலாம், ஓ நாங்களாம் ஒன்று வணங்கணுமோ? ஓ அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட. ஓ அப்பா அம்மா அப்படி வணங்கணுமோ? எத்தனை வருஷம் அவருக்கு? அவரு 13 வருஷம் தான். ஆனா யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது 13 வருடங்களும் ஒரு நாள் தேவனை தூஷிக்கவில்லை. தன் அர்ப்பணித்தார். ஒவ்வொரு காலகட்டங்களும் குழியில் தள்ளினார்கள், விற்று போட்டார்கள், அடிமை போகப்பட்டார்கள். அங்க போனா பாவம் தானம் இலவசமா அடையுது, போகவே இல்லை. முடிந்தது அநியாயமாய் சிறைசாலைக்கு 2 வருடங்கள் போனார். இப்போது ராஜாவிலிருந்து அழைப்பு வருகிறது. யார் அந்த யோசேப்பு? அழைச்சு கொண்டு வா. நேற்று வரைக்கும் சிறைசாலை உடை உடுத்தி கொண்டிருந்தவன் இப்போ ராஜாவுக்கு முன்னாடி ராஜ உடை உடுத்தி கொண்டு கல்வியாண்டவர்கள் நன்றி சொல்வார். இந்த ராஜ சிம்மாசனம் அமர்வதற்கு 13 வருடங்கள் அவன் உடைக்கப்பட்டார். ஆனால் அவர் மகிமை என்ன தெரியுங்களா? புறஜாதியாக பார்வோன் ஆதியாகமம் 41:38 வாசிப்பார்கள். தேவ ஆவுள்ள மனுஷன் இவனை போல ஒரு ஞானம் உள்ளவன் இந்த தேசத்தில் யாருமே இல்லை. நீ கை காட்டினா அமரணும். ஒருத்தர் நாய் கூட வாழ ஆட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார் பார்வோன். நீ என்ன சொல்ற அதுதான் நடக்கும். அந்த சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்கு அவன் கடந்து வந்த வாலிப பருவத்தில் தன் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான் 13 வருடங்கள். அதனை நண்பார்களே, ஏன் நம்மை மீட்பதற்கு வந்த இரட்சகர் இயேசு சாதாரண மனிதராய் வந்தார். 30 வருடங்கள் இந்த
உலக வாழ்க்கையில மக்களோடு கூட மக்கள் இணைக்கப்பட்டவராய் சாதாரண ஒரு தச்சனுடைய மகனை போல அதை காட்டிக்கொண்டார். 30 வருடம் நிறைவேறின பிறகுதான் எந்த ஆதாமை உருவாக்கும் போது குழந்தையாக உண்டாகவில்லை, அவர் ஒரு வாலிபனாக 30 வயது ஒரு நிரம்பின ஒரு ஆதாமாய் உண்டாக்கினாரோ, 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனை மீட்பதற்காக பாவிகள் வரிசையில் நின்று இப்பொழுது ஞானஸ்தானம் பெறும் பொழுது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா அதிகாரத்தில் அவருக்கு 30 வயது. கரங்களை தட்டி 30 என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதில் அந்த 30 வருடங்களும் அவரும் கூட வேதம் சொல்லுகிறது 12 வயது வரைக்கும் தாய் தகப்பன் ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போய் வந்தார்கள். 12ஆவது வருடத்தில் தானே அவர் காணாதது போல் காணப்பட்டார். மீண்டுமாய் அவர் ஆலயத்தில் கண்டப்பட்டு அந்த 12லிருந்து 30 வயது வரைக்கும் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தின் இரட்சகர் மீட்பர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தில் பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அந்த தம்பி தங்கச்சி அண்ட சராசரிகளை உண்டாக்கினவர் வளர்ப்பின் தாயாரே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது போல இன்று கீழ்ப்படிந்து வாழ்வுகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் செவிப்போமாமே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான வேத சத்தியங்களப்பா, இந்த உலக வாழ்க்கையில் நீர் அழைக்கப்பட்ட பிறகு நாங்கள் எங்கோ தவறு செய்து கொண்டு உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாமல் எங்கோ ஓடினோம் ஆண்டவரே. உங்களுடைய தாசன் வழியாகவும் வேத சத்தியத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இப்படி அழைக்கப்பட்ட அழைப்பை உணராமல் எத்தனையோ வழி தவறி போகும்போது அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி வழிகாட்டினேன் அன்பு தெய்வமே. இன்றைக்கு இந்த வேத சத்தியங்கள் எங்கள் உள்ளங்களை உடைக்கட்ட சுவாமி. எங்கே நாங்கள் தவறி போய்கொண்டிருக்கிறோம், எங்கே எங்கள் சுயநலத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கே எங்களுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கும் ஆண்டவரே உடைய வேத வசனத்தின் வழியாக எங்களை உணர்த்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நாங்கள் குற்றம் சாட்டப்படாத ஒரு ஊழியக்காரனாய் விசுவாசிகளாக உலகத்தில் வாழும்படி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே சபை யாவரையும் கரங்களில் ஒப்புடுகிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு இடையே மலேசியா தேசத்திலிருந்து எங்கள் அன்றைய பெங்களூர் பட்டணத்தில் வந்து உங்களுடைய பரிசுத்த இயேசு சபையில வார்த்தை பகிர்ந்து கொண்ட அருமை பிரான்சிஸ் ஐயா அவருடைய குடும்பத்தையும் அவரோடு கூட வந்து இருக்கிற தேவ ஊழியர் ஞான கிருபாகரனுடைய கருத்தில் ஒப்புடுகிறோம். கர்த்தருடைய பயணங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் நீர் என்ன வைத்திருக்கிற திட்டங்களை வைத்திருக்கிறோம், திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற சுவாமி. எங்களுக்கென்று இந்த பெங்களூர் பட்டணத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டிருக்கிறோம், அதை நாங்களும் நிறைவேற்ற கர்த்தர்களுக்கு உதவி செய்யப்பா. நாங்கள் அறியாமல் தவறு செய்யும் பொழுது தேவ ஆவினர்களுக்கு உணர்த்தி எங்களை வழிகாட்ட முடியாது. இந்த கர்த்தனைகளை தாழ்த்துகிறோம், மகிமையில் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.